ஹாய்! நேத்து என்னோட வெட்டிங் அனிவர்சரி. நெறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. விஷ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு மொத நாள் வந்து என்னோட கொலுசு மாத்தலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். ரொம்ப மோசமாயிருச்சு. செயின்லாம் அறுந்துருச்சு. ஆமா, இது போட்டு 8 வருஷத்துக்கு கிட்ட ஆயிருச்சு. அம்மா வீட்லருந்து வரும்போது நான் போட்ட அந்த கொலுசு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கொலுசு வாங்கி குடுத்தாங்க. அதையும் போட்டு அதுக்கப்புறம் நெறைய கொலுசு நான் வாங்கிட்டேன். பட் இந்த கொலுச பத்திரமாவே வச்சிருந்தேன். இப்ப ரொம்ப போட்டு போட்டு அந்த கொலுசு சுத்தமா செயின்லாம் அறுந்துருச்சு. சரி மாத்திட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். போய் பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். பட் நான் பழசு போட்டிருந்தேன்னா அது பத்தல. அதனால திரும்ப தம்பியோட கொலுசையும் போட்டுட்டு சேர்த்து இந்த ஒரு கொலுசு எடுத்துட்டு வந்தேன். நான் பழசு எத்தன கிராம் போட்டேன், புதுசா எத்தன கிராம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அத நாளைக்கு காலைல அப்புறம் 10:30 போல அப்லோட் பண்ணிருவேன். செக் பண்ணி பாருங்க. நைட் டின்னருக்கு கொஞ்சோண்டு சில்லி மசாலா போட்டு வச்சிருந்தேன். அத அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ்லாம் வேக வச்சு வண்டி கடை ஸ்டைல்ல ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறதுனால அப்படியே காலையில எந்திரிச்சு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நம்ம வீட்லயே ஒரு 2, 3 ரோஸ் பூத்திருந்துச்சு. அது ஒரு ரோஸ் யாரோ பிரிச்சுட்டு போயிருப்பாங்க போல. 2 ரோஸ் இருந்துச்சு. பாப்பா 1 நான் 1மா வச்சுக்கிட்டேன். திருமண நாள் என்பதால் காலையிலேயே போய் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்தாங்க. சாரி முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க. அத அப்படியே தலையில வச்சுட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு. எந்த கோயிலுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிவன் மலைக்கு தான் போயிருந்தோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அதனால போம்போது லஞ்ச் சாப்பிட்டு போயிட்டோம். 2 பேரும் போம்போது மலை மேல ஏறுறோம். அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஜாலியா கத்திக்கிட்டே வந்தாங்க. நாங்க போனப்ப சுத்தமா கூட்டமே இல்ல. அதனால சூப்பரா நின்னு திருப்தியா சாமி கும்பிட்டு வந்தோம். அவ்வளவுதான் இந்த வெட்டிங் அனிவர்சரி இப்படிதான் போணுச்சு. முன்னாடி மாரிலாம் செலிப்ரேஷன்லாம் இப்ப கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் மட்டும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம்லாம் இப்படிதான் போகுது. நெறைய பேர் ஏன்க்கா லாங் வீடியோ போட மாட்டீங்க? லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. அவங்களுக்காகவே நான் லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலைல 10:30 போல அப்லோட் பண்ணிருவேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டாடா பை பை.